டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. நாம பார்க்காத படையெடுப்பா. நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துறைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் மக்கள் செல்வாக்கு மாசில் இருப்பவருக்கு விசில் கிடைத்திருக்கிறது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. சும்மா 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 என்னடா சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. கௌசல்யா சுப்பையா ராமதூவா துவச்சே இக்கிஷ்டவளா எங்கே போயே. நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மாசில் இருப்பவர் விசிலை பெற்றிருக்கிறார், வாழ்த்துவோம். விசில் கிடைத்ததனால் உங்களை லேசில் வெற்றி பெற விட மாட்டார்கள். உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. இந்த 2 மெகா கூட்டணியை மீறி திரு விஜய் அவர்கள் வியூகம் வைப்பாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ரொம்ப கஷ்டம்தான். மக்கள் மாசு இருக்கு, பெண்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என் வீட்டுக்காரை விட எனக்கு த்ரிஷா தான் பிடிக்கும். டெல்லி இருப்பவர்கள் விமானத்தில் இங்கே சென்னைக்கு வருகிறார். டெல்லியில் இருக்கிற துறை இங்கே இருக்கிற துரித ரயில் இங்கே சென்னைக்கு வர முடியும், காரிலும் வர முடியும். ஆனால் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும் சென்னை என்ற இடத்தை நோக்கி மக்கள் வருகிற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். களத்துக்கு வரும்போது ஊழல் பேசியவர்கள் காணல் நீராக காணாமல் போய்விடுகிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போதே இன்னைக்கு 15-20% வாக்குடன் 15% வச்சுப்போமே, பாத்தியா பவரு 15% வாக்குடன் வாக்கு வங்கியுடன் அரசியல் கட்சி தொடங்கின முதல் அரசியல் தலைவர் விஜய் அண்ணாவதா இருக்கும்னா 28%. இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் 28% நாங்க கிராஸ் பண்ணிருக்கோம். பாயிண்ட் கிடைக்குது. கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா. சோ 25% வருது விஜய்க்கு. என்ன ரொம்ப டேமேஜ் பண்றடா. உன்னை வெச்சுக்கிட்டு பட கூட சுட முடியாது. இதேதாங்க சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க. பட் அதுல பண்ணும்போது 19% விஜய்க்கு வந்துகிட்டு இருக்குன்றது தகவல். காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட கட்டிரு. இன்னைக்கு 34 நீங்க இன்டர்னலா சர்வே பண்ணிருக்கீங்க. சர்வே பண்ணா 34% இருக்கு. மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சு
விஜய் வெளியே வரும்போது விஜய்க்கு வந்து ஒரு 30% ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே, ஐயோ இது பிழைக்கிறா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம்டா, கர்மான செய்க. நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? எப்படிதான் நீங்க வாங்க நம்ம பேரை சொல்லும். வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? சொல்ல மாட்டான், அது என்னன்னே சொல்ல மாட்டான். கடைசி அழுத்தமா நமக்கா? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? சொல்ல மாட்டான்டா அவன். அவனுக்கு தெரியாதுடா, அவனுக்கு தெரியாதுடா. அது நம்ம தெரியும் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்டா நம்ம. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நமக்கு இல்ல, மக்களுக்கு. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? பனையூர்ல பதுங்கி இருக்கான், திடீர்னு கிளம்பி வர்றான், தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிறான், மறுபடியும் போய் பதுங்கிடுறான். ரிப்பீட். வந்து திருச்சி ஏர்போர்ட் விட்டு இறங்கி அந்த டெல்லியில நான் அவரோட பயணிச்சேன். அந்த சிக்னல்ல நிற்கும். அந்த சிக்னல்ல நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் பொருள். எல்லாம் ஹிந்திக்காரங்க, பெண்மணிகள் தான். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியில பேசிட்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். பேரை சொல்றாங்க. அவரு அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்ப ஹிந்தியில இருக்கிற பெண்களை ரீச் பண்ணிருக்காரு. பெரிய அத்தை தங்கம் மேட் இன் இந்தியா, இது உன்னுடைய சின்ன அத்தை புஷ்பம் மேட் இன் சைனா. சைனாவா? Hey, I've seen this one. It's a classic. டெல்லிக்கு போனோம் நானு, தம்பி பிரபு, எங்க மூத்தவர். பின்னூர் நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. என்னை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. இந்த போர்க்காலத்துல வேண்டாம் கர்ணன் தோக்கலாம், இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்த கட் பண்றேன். ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். டிக்கெட் வேணும் படத்துக்கு, வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் வேணே என்ன? சண்முகா 600, லட்சுமி 800, சத்தியமா 1000 ரூபாய்க்கு இல்லாத ஷோ முடிக்கல அவங்க பேசி. ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல, புரிஞ்சு. தாவேக தலைவருமான விஜய் புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து, இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தாவேகா பொதுக்கூட்டம் மாநாடு வெளிநாட்டு நிதி அம்பலம். வெளிநாடுகளில் இருந்து பல கோடி ரூபாய் நிதி. அந்த நிதி பெரும்பாலும் கிறிஸ்துவ மிஷனரி வலையமைப்புகள் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய உண்மை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழல் செய்யவே மாட்டான். எவனாவது வெளியில் அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். ஏன் சார் வெளியாறீங்க? ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேல கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க. கமல் ரஜினி மேல கை வச்சா நான் காட்டணும். கமல் கம்முனு கமல். நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க.
நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தா மட்டும் நமக்கு போதும். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் எல்லாருமே சொன்னாங்க, எல்லாரும் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, தலைவரை பத்தி தலைவர் பேசாம இருந்தாலும் இனிமேல் பட்டு நம்மளை மட்டும்தான் பேசி கொண்டு இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஐயோ நிஜமா தான் சொல்றியா? ஆமா. கண்ணா தூங்குறியா? ஐயோ இல்லையே மாமா